நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு உன்னுடைய எல்லா பாரங்களையும் பாவங்களையும் நுகத்தடியும் அவர் சுமந்து தீர்த்திட்டார். வாழ்க்கையில சாபம் கிடையாது, பலவீனங்கள் கிடையாது, வியாதி கிடையாது, பாடுகள் கிடையாது. எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். உனக்கு தோல்விகள் கிடையாது. ஒருவேளை உன் கண்களுக்கு முன்பதாக தோல்வி போன்ற மாய பிம்பங்கள் இருக்கலாம். அவைகள் எல்லாம் காணல் நீரை போல, அவைகள் எல்லாம் சொப்பனம் காண்கிறவைகளை போல கர்த்தர் உன்னிலிருந்து விலக்கி போடுவாரு. ஒரு சொப்பனம் காண்கிறவர்கள் எப்படி அவருடைய சிறையிருப்பு மாறுமோ கர்த்தர் அப்படியாக எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். எல்லாவற்றையும் மாற்றி உயர்த்துகிறோம். எங்களுக்காக வீட்டிடத்தில் ஒப்புக்கொடும் ஆண்டவரே, என் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நான் உண்மையே என் முன்பதாக வச்சிருப்பேன் ஆண்டவரே. என் தோல்விகள் கிடையாது, என்னுடைய பலவீனங்கள் கிடையாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய இருதயத்தில் கர்த்தர் முன்னாடி இருக்கிறாரா? உன்னுடைய பாடுகளுடைய சோர்வுகளும் பலவீனங்கள் முன்னாடி இருக்கனா? உன்னுடைய மாம்ச பிரகாரமான பலவீனங்கள் தான் உனக்கு முன்னாடி இருக்கிறது. உன்னை அவைகள் ஒடுக்கி கொண்டிருக்கிறது, எழும்ப விடாம உன்னை கட்டி இழுத்து வைத்திருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் கூட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். என் வெளியேற பெற்ற ரத்தத்தினால நான் உனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறேன். உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன், உன்னை அலங்கமாக வைத்திருக்கிறேன், அலங்கரித்து வைத்திருக்கிறேன். Hallelujah, 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 hallelujah. எங்களை எஜமானரே, நீ வாழுகிற நாட்கள் எல்லாம் நாங்கள் நோக்கி உடைய சமூகத்திலே நாங்கள் விழுந்து கிடப்போம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிற ஆண்டவரே, நாங்கள் அல்ல தகப்பனே, நீ பெருக தகப்பனே, நீங்க பெருக ஆண்டவர், நாங்கள் சிறுகட்டும் திராட்சை.